खण्डनस्य निखिल सुरासुर वंदित वराह क्षेत्र विभूषणश्च வீட்டுக்காரன் வீட்டை காலி பண்ண சொன்னா நேரா கோயிலுக்கு தான் வரணுமா? ஏன் நாங்கெல்லாம் இல்லையா? எங்களுக்கெல்லாம் வீடு இல்லையா? நம்ம ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ என்ன மரியாதை வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பெத்த தாயை விட ஃப்ரெண்ட்ஷிப் மேலுன்னு நினைக்கிற வேணாம். இதுக்கு முன்னால எப்படியோ, ஆனா இப்போதைக்கு நம்ம 3 பேருக்குள்ள ஒரு சம்பந்தம் இருக்கு. நம்ம 3 பேருமே அனாதைங்க. அனாதையாவே இருக்கணும்னா இப்படி கோயில் குளம் தாராளமா போங்க. இல்ல நமக்கும் ஒரு சொந்தம் வேணும்னா என் வீட்டுக்கு வாங்க. வாங்க, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவோம். இனிமே நீங்க சிரிச்சா நான் சந்தோஷப்படுவேன். நான் அழுதா எனக்கு நீங்க ஆறுதல் சொல்லுங்க. வாங்க, நம்ம வசந்த மாளிகைக்கு போலாம். என்னது? தேசிய ஒருமைப்பாடு. தண்ணி இல்ல அரிசி இல்லங்கிறதுக்காக மட்டும்தான் சர்வ கட்சி கூட்டணுமா என்ன? போர்வை இல்லங்கிறதுக்காக கூட கூடலாம். அதான் கூட்டிட்டேன். கொடி கட்டி பறக்கதான் முடியல. அட்லீஸ்ட் கொடி கட்டி படுக்கவா செய்ய. குட் நைட். நான் பக்கத்துல ஒரு கம்பெனி வரைக்கும் போயிட்டு வரேன் மேம். அங்க ஒரு இன்டர்வியூ இருக்கு. ஐஏஎஸ் படிக்க போறேன், கலெக்டர் ஆக போறேன்னு சொன்னேன். இப்ப என்னன்னா நான் வேலைக்கு போக போறேன்னு சொல்றேன். ஐஏஎஸ் படிக்கணும்னா பணம் வேணும் இல்ல மேம். இப்படி ஏதாவது வேலை செஞ்சா அந்த சம்பளத்துல படிக்கலாம்ல. எல்லாரும் வேலைக்காக படிப்பாங்க. நீ படிக்கிறதுக்காக வேலைக்கு போற. புறப்படு. கோவிந்து, நீயும் கூட வரியா? நான் வரேன். ஆனா அங்க வந்து கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் கேட்டுட்டு இருக்க கூடாது. உன் சொந்த முயற்சியிலேயே முன்னேறணும். என்ன? வா. நான் வரேன்டா. என்ன கோவிந்து, கையில கிரிக்கெட் பாலோட வர? பேசாம நான் இப்ப சொல்ல போறது ரகசியம். இந்த கம்பெனி மேனேஜருக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா. கிரிக்கெட் விளையாடுறவங்க, கிரிக்கெட்ட பத்தி தெரிஞ்சவங்கனாதான் பேசவே செய்வாராம். மத்த பசங்களுக்கெல்லாம் செருப்படியா பியூன் சொன்னா. இங்க வேலை பாக்குறவங்க எல்லாருமே ஐஸ் வைக்கத்தான் கையில பாலோட வந்தேன். நம்ம கையில இருக்கிற கிரிக்கெட் பால மட்டும் அவரு பார்த்தாரு, உடனே வேலைக்கு சேர்த்துக்குவாரு. எல்லாம் பொய், சும்மா நான் விட்ட ரீலு. மேனேஜர் கிரிக்கெட்டே பிடிக்காது. கிரிக்கெட்னு பேரை சொன்னாலே செந்தில உதைக்கிற கவுண்டமணி மாதிரி ஆயிடுவாரு. இந்த உலகத்திலேயே அவருக்கு எதிரின்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது கிரிக்கெட் தான்.
நீதான் போல் அப்பா பைக்க 6 பவுசி குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் ஐயோ பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அவர் எனர்ஜி மயிர் எனர்ஜி வணக்கம் சார். ஏமா நீ ஒண்ணு இந்த பேட்டு பால் எதுவும் எடுத்து வரலையா? சாச்சா இதெல்லாம் என்ன விளையாட்டு சார்? மடையன் தான் சார் இதெல்லாம் விளையாடுவான். எனக்கு டேஷ் விளையாட்டே பிடிக்காது சார். அது என்ன டேஷ் விளையாட்டு? இவங்கெல்லாம் விளையாடுறாங்களே இந்த விளையாட்டு தான் சார். இந்த பேரை கூட நான் உச்சரிக்க மாட்டேன். குட் கேர்ள். தேங்க்யூ சார். பியூன் சார், இங்க வந்திருக்கிற காட்டு மிராண்டிங்க யாருக்கு வேலை இல்ல? எல்லாத்தையும் வெளியே அனுப்பு. சரி சார். ஏமா நீ மட்டும் என் ரூமுக்கு வா. இந்த ட்ரெஸ் வேறயா? உட்காருமா. இவரு இந்த போட்டோல இருக்கிறவரு இவர் தாமா இந்த கம்பெனி சேர்மன். கோயம்புத்தூர்ல பெரிய பிசினஸ் மேன். இப்ப மெட்ராஸ்ல புதுசா இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சாரி சார், எனக்கு இந்த வேலை வேண்டாம். ஏமா என்ன காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது சார். உங்களுக்கு ஏன் கிரிக்கெட் பிடிக்கலன்னு உங்களால காரணம் சொல்ல முடியுமா சார்? அது மாதிரி தான் சரிடுவோம். நான் வரேன் சார். இந்த காலத்துல சாமி கிட்ட வரம் கிடைக்கிறது கூட ஈஸியா இருக்கும் போல இருக்கு. ஆனா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏறி இறங்கின கம்பெனி தான் வேற வேறையே தவிர பதில் ஒண்ணுதான், வேலை இல்ல. வேலை இல்லாம எங்க போகுது? உத்தியோகம் கௌரவத்துக்கா இல்ல பொழப்புக்கா? இத்தனை நாள் கௌரவத்துக்காக உத்தியோகம் தேடிட்டு இருந்த, அதான் கிடைக்கல. பொழப்புக்கு உத்தியோகம் தேடி இருந்தா எத்தனையோ வேலை இருக்கு. என் தப்பு என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்து ஏசி ரூம்ல பாக்குறது மட்டும்தான் வேலைன்னு இல்ல, வெளியிலயும் எத்தனையோ நியாயமான வேலைங்க இருக்கு. இனிமே என்ன வேலை கிடைச்சாலும் செய்வோம். டெம்பரரி, பெர்மனன்ட், நாள் சம்பளம், வார சம்பளம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு தேவை வேலை மட்டும்தான். வேலை வேலை வேலை. என்னங்க இது ஒரே அநியாயமா இருக்கு. நம்மெல்லாம் மான மரியாதையோட வாழ வேணாமா? இதை இப்படியே விட்டுட்டா நல்லா இல்ல சொல்லிட்டேன். நான் மட்டும் நல்லா இருக்குது நான் சொன்னேன். நானும் அதை தான் சொல்றேன், நல்லா இல்ல. சேச்சே கன்றாவி. இந்த தெருவுல அத்தனை பேரும் சொல்றா அந்த வீட்டுல பிசினஸ் நடக்கிறதுன்னு. ஒண்ணு இந்த காலனியை விட்டு நாம போகணும், இல்ல அவங்க போகணும். ஆமா, எதுக்கு வீண் பேச்சு? அத கோயந்து வரான், அவனே கேப். என்னாச்சு? சந்தியா பாத்து. குட் மார்னிங். எப்படியோப்பா என் பிரார்த்தனை நிறைவேறிச்சு. என்ன பிரார்த்தனை? நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டா மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். சேச்சே மொட்டை எல்லாம் அடிக்காத. உனக்கு மொட்டை அடிச்சா நல்லாவே இருக்காது. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற சந்தியா? நான் மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டது இவனுக்கு தானே. அவளுக்கே அடிக்கலாங்கயா? எங்க மாமி அவருக்கு ஆமா, இன்னும் ஒரு வாரத்துல ட்ரைனிங் போகணும் சொன்னியே, எங்க டெல்லிக்கா? இல்ல, டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிற முசோரிங்கிற இடத்துல. நான் திரும்பி வர்றதுக்கு எப்படியும் 2.5 வருஷமாவது ஆயிடும். மறுபடியும் நான் திரும்பி வர்றதுக்குள்ள நீ ஒரு பெரிய ஆளா இருக்கணும். நான் திரும்புற திசையெல்லாம் உன் பாட்டாவே கேட்கணும். என்ன? சரி.
என்னடா ஒண்ணுமே பேசாம வர? எனக்கு தெரியும்டா, சந்தியா கலெக்டராக போறாளே, ஆனா நாம இன்னும் அப்படியே இருக்குமேன்னு யோசிக்கிறேன். அதானே? இப்படியே இருந்தா வருஷம் தாண்டா போய்கிட்டு இருக்கும். நான் சொல்றத கேளு. எனக்கு தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட உன்னை சேர்த்து விடுறேன். கௌரவம் பார்க்காம கொஞ்ச நாளைக்கு அவர்கிட்ட வேலை பாரு. அவரை பார்க்க நிறைய ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்கள யாரையாவது பிடிச்சி ஏதாவது நடக்குதான்னு பாப்பமே. யோசிச்சு பாருடா. அங்க என்னடா வேலை? எனக்கு அப்பவே தெரியும் இந்த பொண்ணு பெரிய ஆள வரும்னு. நல்ல பிரில்லியன்ட். எப்ப பாரு படிப்பு 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 தான். பாருங்க பாருங்க. காலையில அவ கூட நிறைய ஆபீசர்ஸ் இருந்தாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு தான் அவ பதவி ஏற்கிறா. அந்த டென்ஷன்ல அவ நம்மள மறந்துருக்கலாம் இல்லையா? கவலைப்படாதடா, நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல போய் அவளை பாப்போம். சார், நான் கலெக்டர் அம்மாவை பார்க்கணும். இப்பெல்லாம் யாரும் கலெக்டர் அம்மாவை பார்க்க முடியாது, அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. யோ, நான் அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவையா, விஸ்வம்னு சொல்லு, அவங்களே என்ன கூப்பிடுவாங்க. அப்படியா? எதுக்கும் கலெக்டர் அம்மா கிட்ட கேட்டுட்டு வந்து பதில் சொல்றேன். இப்ப லா அண்ட் ஆர்டர் ரொம்ப கெட்டு போச்சு. போலீஸ பார்த்து ரவுடிங்க பயந்த காலம் போய் இப்ப ரவுடிங்களை பார்த்து போலீஸ் பயப்பட வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. மேடம், உங்களை பார்க்க யாரோ ஒருத்தர். சாரி, இப்ப நான் யாரையும் பார்க்க முடியாது. ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்லு. ஓகே மேடம். சிட்டில பாதி இடத்துல சோடியம் வேப்பர் எரியறதே இல்ல. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், இப்ப யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்ல சொன்னாங்க. அப்புறம் என்ன, இடத்த காலி பண்ண வேண்டியதானே? போய் வேலையை பாரு. நாம வந்திருக்கோம் தெரிஞ்சோன்னு சந்தியா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவ சொல்றா, நீ ஏன் இங்க வரணும் சொல்லியிருந்தா நானே அங்க வந்திருப்பேன், நீங்க போங்க பின்னாலே நான் வரேன் அப்படின்னு சந்தியாவே சொன்னாளா? இல்ல, பியூன் கிட்ட சொல்லி அனுப்பிச்சா. ஆடா, அங்க பாரு சந்தியா, கை கட்டிட்டு போறா பாரு, நம்மள பார்த்து சிரிச்சுட்டு கூட போறா பாரு. சிரிச்சா இல்லடா, சிரிக்கலையா? அது ஒண்ணும் இல்லடா, நம்ம ராசி. இந்த பொண்ணுங்களை எப்படிதான் அவங்க முன்னேற வரைக்கும் நம்மள யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறோம். சந்தியா அவன் கூட சேர்ந்ததுல கூட எனக்கு வருத்தம் இல்லடா, ஆனா அவன் கலெக்டர் ஆயிட்டா, நான் என்ன பிச்சைக்காரனாவே இருக்கிறடா. அன்புள்ள விஸ்வத்திற்கு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் நானும் ஆனந்தும் சேர நேரிட்டது. இங்க விஸ்வங்கிறது யாருங்க? இவர்தான். சந்தியா அந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. ஏன்டா அந்த லெட்டர் படிக்காம கிழிச்ச? ஆமா, அதுல என்ன எழுதியிருக்க போறா? ஆனந்த் வந்து பழசெல்லாம் மறந்துருனாரு,
நானும் அதை மறந்துட்டு அவர் கூட சேர்ந்துட்டேன், நீயும் என்ன மறந்துன்னு எழுதிருப்பா. வேற ஏதாவது இருந்துச்சுன்னா? இருந்தாலும் எழுதுவா போறா. நாளைக்கு அவளுக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம். ஊருக்கே பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்கா, நம்மள தவிர. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? அவன் நம்மள மறக்கறடா, சுத்தமா தலை முழுகிட்டா.